வணக்கம். நாகபராசக்தி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது திருமண தோஷத்தை நீக்கக்கூடிய ராகு தலம். திருநாகேஸ்வரத்துக்கு கொஞ்சம் கூட அளிக்காத அளவுக்கு இடைக்கு இடையாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தாங்க திருநாகேஸ்வரத்துக்கும் இலை திசையில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாகநாத இந்த கோயிலுக்கு வந்தால் தீராத திருமண தோஷங்களும் தீர்ந்து நல்ல விதமான அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு இனியதொரு மாலை வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம். இந்த திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ராகு கேது திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு வந்தால் திருமண தடை, குழந்தை பேர் தடை, தொழில் தடை இது மூன்றும் நிவர்த்தனையாகும். இங்கு ராகு பகவான் கேது பகவான் ரெண்டு பேரும் ஒரே சன்னிதானத்தில் ஒரே உருவத்தில் அமைந்திருப்பது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இந்த ஆலயத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து அவங்க இன்றைக்கி நல்ல கதியில் இருக்காங்க. என்னென்னலாம் இந்த தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் அள்ளி வழங்கக்கூடிய கற்பக விருட்சமாக இங்கு இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவான் மிக சக்தி வாய்ந்த பெருமான். ராகு பகவான் மிக சக்தி வாய்ந்த ஒரு குரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அருள்வாக்கில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆலயம் கட்டி ஒரு பக்தவர்களுடைய மதிக்கும் தருவாயில் இருக்கேன் அப்படின்னா அதற்கான முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய ஆலயம். ராகு பார்த்தால் கோடி நன்மை. ராகு பகவானுடைய பேரருள் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லா விதமான நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு போல் ஒரு கிரகம் இல்லை. ராகு போல் கொடுப்பவனும் இல்லை, ராகு போல் கெடுப்பவனும் இல்லை. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சுவாமி தாங்க நாகநாத சுவாமியுடைய அருள் பெற்ற ராகு கேது. இந்த கோயிலில் தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரே பாம்பு உடையத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த கோவில் மட்டும்தான். பாக்கி எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ராகுக்கு தனி சன்னிதானம் இருக்கும், கேதுக்கு தனி சன்னிதானம் இருக்கும், வெவ்வேறு உருவங்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கு ராகும் கேதுவும் இணைந்து ஒரே வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த கோவில்.